என்றும் நான் செல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இன்னைக்கு நான் உங்களுக்கு பகல பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு சொல்லி பாருங்களேன். நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான ஒரு விடுதலை மகிழ்ச்சி வரப்போது. முதல் செய்தி அதுவாக வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பான சொந்த பந்தங்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பல துன்பங்களும் பல வேதனைகளும் பல காரியங்களை நீங்கள் சகித்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். இந்த நிமிடம் இந்த செகண்ட் வரைக்கும் கூட உங்க வாழ்க்கை கசப்பாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு என் பரிசுத்த தேவன் உங்களுக்கு எனக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னங்க? வெட்கத்துக்கு பதிலாக என்னங்க? என்னுடைய வெட்கம், என் வெட்கம் என்ன பண்ணுறது? அவருடைய முகத்தை மூடிடுச்சு. ஏசாப்பா என்ன பண்ணிருக்கு? மூடிடுச்சு இல்லையா? அப்படிதான் சொல்ல வசனம் சொல்லுது. பாவம், எல்லா மனுஷனுடைய பாவம் யாருடைய முகத்தை மூடிச்சான்? இயேசு கிறிஸ்துடைய முகத்தை மூடினால பிதா அவரை பார்க்காமல் மறுத்தார் என்று வேதம் சொல்லுங்க. அப்ப நம்முடைய வெட்கம் அவரை மூடிட்டா பிதா சும்மா இருப்பாரா? 3ஆம் நாளில் என்ன பண்ணுவாரு? 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? எப்படி உயிர் தெழுந்தாரோ நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே உயிர் பெற்று எழுந்த கர்த்தர் உதவிச்சாரு. அங்க சொல்லப்படுது பாருங்க, இரட்டத்தையான பலன். எத்தனைங்க? நல்லையா? 1 2 கிடையாது, ரெட்டிப்பானது. ஆபிரகாமுக்கு 1 தான் இருந்தது. ஆனா ஈசாக்கு எப்படிங்க? ரெட்டிப்பானது. எப்படி? ரெட்டிப்பானதை கர்த்தர் கொடுத்தார். பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதாம். அல்லையா? ஒவ்வொரு இதை நம்ம பிரிச்சு வச்சு ஆசீர்வதிச்சார். அதே போலதான் உங்க குடும்பத்தை என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லையா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில எந்த வெட்கப்படுறேன்னு சொல்லிட்டு சிந்திக்காதீங்க. வெட்கத்தின் முதல் அடிப்படை என்ன தெரியுங்களா? என் கடவுள் என்னை நேசிக்கிறார் என்பதை உண்மை. நான் வெட்கப்படுறேன்னா என் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். நேசிக்காம என்னை வெட்கப்பட விட மாட்டாரு. மற்றபடி வெட்கம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இயேசு இல்லாத போது நான் வெட்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இயேசு கிட்ட இல்லாத போது ஒரு வெட்கமான ஒரு காரியம் யாராவது ஒருத்தர் பேசினா என்ன பண்ணுவீங்க? அழுவோமா? வாயை திறந்து போக்கஸ் வச்சு என்ன பண்ணுவான்? சண்டை போடுவோம், 4 பேரை கூட்டு போய் இது பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? நம்மளே மாட்டிக்கொள்வோம், தற்கொலைக்கு போயிடுவோம். ஆனா இந்த வெட்கம் என்ன பண்ணுதுங்க? என்னை நேசிக்க வைக்கிறது. இந்த வெட்கம் என்ன பண்ணுது? என்னை நேசிக்க வைக்கிறது. இந்த அவமானம் என்ன பண்ணுது? அவரோட கூட சேர வைக்கிறது. இந்த வெட்கம் இந்த அவமானம் எல்லாம் சேர்ந்த பிறகுதான் எனக்கு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உருவாக்குறார். ஏன் தெரியுங்களா? அவர் கடந்து வந்த பாதையில் என் பிள்ளைகள் நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இல்லையா? நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா? பெத்த பிள்ளைகளை பார்த்துதான் சொல்லுவோம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்கேன், உன்னை படிச்சு வளர்த்திருக்கிறேன்டா, என் பாடலாம் நீ நினைச்சுன்னா என்ன பண்ண மாட்டேன். ஆனா இப்ப எந்த பெற்றோர் என்ன சொல்லி வளர்க்கறது கிடையாது. பிள்ளைங்களை பாட குத்தே சொல்றது கிடையாது, கஷ்டத்தை குத்தே சொல்றது கிடையாது. கேட்கறது என்ன பண்ணுவான்? டப்புக்குன்னு வாங்கி கொடுத்துறான். அதுவரை இப்ப என்ன கார்டெல்லாம் கொடுத்துறான். 5 கார்டு 6 கார்டு என்ன பண்ணிக்கிறான்? வச்சு சறுக்குன்னு சொல்லிட்டு போய் வாங்கி கொடுத்துறான். கடைசியில மொத்தமா நிக்குது. இல்லையா? எப்போதும் உங்களுடைய பாடுகள் உங்களுடைய கஷ்டங்களை உங்க பிள்ளைகளுக்கு சாப்பிடும் போது உணர்த்தணும். எப்போ சாப்பாட்டு நீங்க போடுறீங்க பாருங்க, அப்போ உணர்த்தணும். மற்ற டைம்ல உணர்த்தக்கூடாது. இன்னைக்கு சாப்பிடுற பத்தியா, இன்னைக்கு இந்த ஆதாரத்தை கையில சாப்பிடுற பத்தியா, அது என்னுடைய வலி வேதனைடா, உனக்காக நான் உழைச்சிருக்கிறேன். ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா, போடுறான் பாத்தீங்களா, அப்போ சொல்லணும், இந்த ட்ரெஸ் சாதாரணமா உனக்கு கிடைக்கலடா, நான் உழைத்தேன், கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அல்லையா? இப்படி உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்தீங்கன்னா அடுத்தவங்கிட்ட பொருள் கேட்கறதுக்கு வச்சுக்க, அடுத்து பொருள் கேட்க வச்சுக்க. அடுத்தவங்க சொல்லிட்டு பாருங்க, லட்சைக்கு பதிலாக சொல்லுங்க. எந்த வாழ்க்கையில சந்தோஷம் தான் வரப்போகுது? சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில என்ன வரப்போகுது? இது வரைக்கும் சந்தோஷத்தை பாத்தீங்களா இல்லையா? இனிமேட்டு பார்க்க போறீங்க. அல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தலை குனிஞ்சு நான் போய்கிட்டே இருந்தேன். எவ்வளவு என்னால குனிய முடியுமோ அவ்வளவு குனிஞ்சு போயிட்டேன். இதுக்கு மேல நான் குனிஞ்சு எங்க போய் விழணும்? தரையில தான் விழணும். அப்ப என் தேவன் பார்க்கிறார், என் பிள்ளை எவ்வளவு நாள் தான் தலை குனிஞ்சுக்கிட்டே போகும். ஒருத்தரை பார்க்கும் போது முகத்தை கூட பார்க்க முடியாம ஏன் வைக்கவே என் பிள்ளை போகுது,
அவரை நான் சந்தோஷப்படுத்தட்டுமே, மற்றவங்க என்ன பண்ணிட்டு தலை குனியட்டுமே என்று சொல்லி இன்றைக்கு தேவன் உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய மறுபெயர் என்னங்க? சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். யாராலையும் கொடுக்க முடியாது, யாராலையும் சந்தோஷம். உங்க பிள்ளைங்கிட்ட கூட நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அந்த ஒரு செகண்ட் தான் உங்களை நினைச்சு சந்தோஷப்படும், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன இருக்காது. ஆனா கடவுள் கொடுக்கிற சந்தோஷம் நித்திய ராஜ்யம் வரைக்கும் உங்களோடவே இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் நம்மளை விட்டு போனாலும் கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் சமாதானம் நம்மளை விட்டு போகவே போகாதுங்க. அல்லேலூயா. நீங்க என்ன வேணா சிந்திச்சு பாருங்க. நைட்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், போராட்டமா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்க. கண்ணை முடிச்சு தூங்கினா தூக்கம் வராது, ஏஞ்சி உட்காந்து அப்படியே பணத்திட்டு இருப்பேன். என்னை அறியாம உள்ளுக்குள்ள ஒரு இருதம் என்ன பண்ணுங்க, என் கூட பேசிக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட என்ன பண்ண பேசிட்டு இருக்க, ஏன் கவலைப்படுற, ஏன் கவலைப்படுற, ஏன் கவலை, பயப்படாத பயப்படாத, ஏதோ ஒன்று என்ன பண்ணுங்க, பட்ட 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 பண்ணி என்கிட்ட அடிச்சிருக்கான். அதையே நான் நினைச்சிருக்கேன், ஆட்டோமேட்டிக்கா என் கண் என்ன பண்றோம், தூங்கிடும். எப்படி தூங்கணும்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லியிருக்கீங்களா? அதை தூங்க வச்சிருவாங்க தான். நீ தூங்கல. அல்லேலூயா. என் பிள்ளை இதுக்கு மேல, இந்த இரவுக்கு மேல என் பிள்ளை தூக்கத்தை விட்டுட்டா காலையில என் பிள்ளையால வேலை செய்ய முடியாது. என் பிள்ளைக்கு நல்ல நித்திரை என்று சொல்லி இரவுலயே உன்னை நல்லா தூங்க வைக்கிறார்னா வாழ்நாள் முழுதும் உனக்கு நல்வழியை காட்டுவாரா காட்ட மாட்டாரா? நிச்சயமாக. அடுத்த மூன்றாவது சொல்றேன் பாருங்க. அது நிமித்தம் எந்த வீட்டுல இரட்டிப்பான சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல என்ன வரங்கப்பா? இரட்டிப்பான. ஆமே. வீட்டுக்குள்ள போனாலும் எம்பா வீட்டுக்குள்ள போறவங்க இருக்கு சில பேருக்கு. இப்படியே விடிய விடிய பிரேயர் இருந்தா கூட உட்கார்ந்துப்பாரு. ஆனா என்னை யாரும் தேடாம இருந்தா நினைப்போமா? என்னை சமைச்சு கொடு, சாப்பாட்டாக்கி கொடு, யாரும் கேட்காம உட்கார்ந்தா நினைப்பேன் அவனுடைய பாதத்துல விடிய விடிய கூட நான் உட்கார்ந்து இருக்கேன். அல்லேலூயா. சில பேருக்கு வீட்டுக்குள்ள போனாலும் என்ன இருக்குங்க, ஒரு எரிச்சல் வந்துடும், ஒரு சமாதானம் இல்லாம போயிடும். அது எப்படிதான் நமக்கு வர்றதுன்னு நமக்கே தெரியாது. நல்லா வேலையை விட்டுட்டோ இல்ல பள்ளிக்கூடத்தை விட்டு அப்படியே வருவோம். உள்ள யாரு மூஞ்சா பார்த்துன்னு வச்சுங்களேன், எரிச்சல் வரும். ஏன் வரும்? சில மூஞ்ச பார்த்தா நமக்கு எரிச்சல் வரும், கோவம் வரும். பாத்துறீங்களா? சில வயசானவங்கிட்ட கோவம் வரும், பாத்துறீங்களா? நல்ல அப்பா தான், அவர் ஏதாவது ஒண்ணு சொன்னா டக்குன்னு கோவப்பட்டு பேசுவோம். அவர் என்ன சொல்ற வர்றது கூட காதுல எல்லாம் போட மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏன் அப்படி வருது? ஏன் அப்படி வருது? உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? இருக்கா? எல்லாருக்கும் இருக்கும். நான் என் வீட்டுக்கு போவேன், எங்க அப்பா படுத்துட்டு இருப்பாரு, என்ன பார்த்து ஏஞ்சிருவாரு, என்ன பார்த்தோன்னா ஏஞ்சிருவாரு. நான் உடனே சொல்ல இப்பதான் தூங்கிட்டு இருந்தேன். அது எப்படி நான் வந்தோன்னு ஏஞ்சிருக்கேன், ஒழுங்கா போட்ட அப்படிங்க. என்ன சொல்ற? அவர் ஏஞ்சிட்டாருன்னா எனக்கு என்ன ஆகும்னா, நான் என்ன பண்ண உட்காந்துருக்கணும். அவர் 50 தடவை 10 தடவை என்ன பண்ணாரு, இந்த கட்டில இருந்து அங்க ஏஞ்சி அப்படியே போயிட்டு பாத்ரூம் போயிருக்காரு, போயிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காரு, மறுபடியும் ஏஞ்சி போவாரு, மறுபடியும் 5 நிமிஷம் உட்காரு. இவரை பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு என்ன ஆகும், கஷ்டமாகும். அப்ப என்ன பண்ண, தூங்குங்க. அப்ப அவருக்காக பல நாட்கள் இப்படி இருந்த நாட்கள் உண்டு. அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்த பிறகு என்ன பண்றாருங்க, படுத்தாதான் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப 50 தடவை போனவர் 5 தடவை தான் போறாரு. அப்ப கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இல்லையா? ஏன்னா அவருக்குண்டான நேரத்தை என் தகப்படத்துல போயிருது. நான் அவரோட ஜெபிக்கிற அந்த நேரம் என்ன பண்ணுதுங்க, என் தகப்பன்ற போயிருது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் பண்றோம். வீட்டுக்குள்ள போன ஒரு ஜபத்தோடு நம்ம போய் ஜெபிக்கணும்னு நினைப்போம். ஆனா உங்களால என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தை வீட்டுக்காட்ட உட்காந்து பேசுறீங்க, பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுறீங்க, இல்ல பாத்திரம் வளர்க்கணும், இல்ல டிவியை போடணும், இல்ல சமையல் கட்டு போகணும், இதெல்லாம் என்ன பண்ணீங்க சேர்ந்துடும். எப்பொழுது கடவுளுக்கு உண்டான நேரத்தோடு நீ புறப்பட்டு போயிட்டையா, அந்த நேரத்தை செலுத்திட்டு நீ பாருங்க, இந்த வேலை எல்லாம் சமாதானமா இருக்கும். அல்லையா? ஒரு சகோதரியை பார்த்து சொன்னார் இல்லையா? எந்த சகோதரி என்ன சொன்னாரு? என்னென்ன வேலைங்க? கேஸ் எரியுதா, தண்ணி கொதிக்குதா, அரிசியை போட்டனா, குழம்பு வச்சிட்டனா, பாத்திரத்தை விளக்கிட்டனா, துணியை துவைச்சிட்டனா, அப்படின்னு என்ன பண்றோம்? அது போலதான் யோசிக்காதமா, அதாவது வேலை அது நடக்கும். நீ முதல்ல என்ன யோசின்றாரு, முதல்ல நீ என்ன பண்ண, என்ன யோசின்றாரு. நீ என்ன யோசிச்சாதான் என்ன பண்ணும், அதெல்லாம் உனக்கு மெதுவா மாறும். நீ அதை யோசிச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும், நுகம் வரும். ஆமே, நினைங்க, நுகம் வரும். ஒரு பொண்ணு அப்படிதான் சொல்ல அடிக்கடி, வீட்டுக்கு போனாலும் இவ்வளவு வேலை இருக்குதுப்பா, எவ்வளவு வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குதுப்பா அப்படின்னு. ஆமே, எங்க வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கண்ணீர் அடிப்பீங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணீர் அடிப்பீங்க. எங்க அம்மா வீட்டு அம்மாக்கு ரெஸ்ட் கிடையாது. காலையில 6 மணிக்கு எழுச்சி விடுவாங்க, வருவாங்க, கொள்வாங்க. பாத்தீங்கன்னா அங்கங்க மூட்டை மூட்டையா இருக்கும். வெளி வாசல் இருக்கு பாருங்க, அங்கேயும் அப்படிதான் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கு என்னங்க, அந்த பாரத்தை என்ன பண்றாங்க, வேலையை முடிச்சுட்டு வந்த பிறகு
எப்போ நம்முடைய சரீரங்கள் உறங்கும், அமைதியாக உட்காரும் நம்ம நினைக்கிறோம் அல்லையா? அது அப்படி உட்கார்றது என்னன்னா இன்னும் நம்முடைய டென்ஷன் அதிகமாக்கும். அந்த நேரத்தில் தேவ பாதத்துல ஒரு 5 நிமிஷம், எத்தனை நிமிஷம்? என்னைக்கா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே மூஞ்ச கீஞ்ச கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாத்தாம அப்படியே உட்கார்ந்து ஜெபிச்சவங்க எத்தனை பேர்? வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்க என்னைக்காவது சொல்லுங்க செஞ்சிருக்கிறீங்களா? ஒருத்தரும் செய்யல. உடனே போவோம், ட்ரெஸ்ஸை கட்டுவோம், நைட்டியை போடுவோம், அப்படியே ஒரு தீயை வாங்கிட்டு இப்படி சோபால காலத்துக்கு வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? குடிச்சிட்டு உட்காந்துருப்போம். அதுவல்ல, இன்னைக்கு காலையில இருந்து இந்த சாயங்காலம் வரை ஆண்டவரே என்னை பாதுகாத்து பத்திரமாக வீடு கொண்டு வந்து சேர்த்தீங்களே, அதற்கு உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் நீங்க செபிச்சு பாருங்க. அந்த வீட்டுக்குள்ள தேவன் நன்றி உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. அந்த வீடு ஒரு சமாதான வீடாக மாறும். இந்த வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. நம்ம யாரும் என்ன பண்றதில்ல, அவரை கனப்படுத்துறது இல்லை. யார நமக்கு அற்புதம் நடந்ததா கனம் நினைக்கிறோம். இன்னைக்கு பெரிய போயிட்டு வரதே பெரிய அதிசயம் இல்லையா? இப்படிதான் வந்துட்டு இருக்கிறான். ஒரு இந்த பக்கம் ஒரு 3 வாலிப பையன், அந்த போலீஸ் டிராபிக்கல் போலீஸ்காரன் என்ன பண்றான், கையை பிடிக்கிறான். அவனுக்கு என்ன பண்றாங்க, வேகம் ஓட்டி நம்ம வண்டியை டச் பண்ணிட்டு போறாங்க. நமக்கு அல்ல இல்ல, நானே பயங்கர பாஸ்டா ஓட்டுறேன் பண்ணேன் இல்லையா? எல்லா வண்டியும் கிராஸ் பண்ணிட்டு நான் வந்துருவேன். இதுல வர இந்த பக்கம் வந்து அவன் அப்படி கை கட்டுறான், இந்த சைடு ஓடி வரான் ஒருத்தன். என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க, ஒரு செகண்ட் இல்லையா? ஆனாலும் கடவுள் காப்பாற்றினார், கர்த்தர் கூடவே வந்தார் இல்லையா? அப்ப நம்மளை நேசிக்கிறார். நம்மள இன்னைக்கு இந்த பாடுகள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இந்த பாடுக்கு பின்னாடி நீ செய்யக்கூடிய மகத்துவமான காரியம் ஒன்று உண்டு. சும்மா பாடோட உன்னை படுக்க வச்சிட மாட்டாரு, பாடோட உன்னை எடுத்துட மாட்டாரு, பாடோட இந்த உலகத்துல ஒண்ணு என்ன பண்ண மாட்டாருங்க, தூக்கி கொள்ள மாட்டார் இல்லையா? இந்த பாடுகள் எல்லாம் நான் அனுபவித்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு இந்த பாடுகள் மூலம்தான் நான் மகிழ்ச்சி அடைந்த அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு இந்த உதட்டின் மூலமாக உங்களை சொல்லாமல் கத்தனம் பண்ண மாட்டாருங்க, எடுக்கவே மாட்டார் இல்லையா? அப்ப என்னுடைய வெக்கம் என்ன பண்ணுதுங்க, என்னுடைய வெக்கம் என்ன பண்ணுது, என் வெக்கம் என்ன பண்ணுது? ஆமென் இல்லையா? நான் இப்படி உங்களுக்கு புரியுற சொல்றேன். அப்பெல்லாம் திருமண பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா கேட்ட தெரியுமா? அந்த காலத்துல என்னமா பண்ணுவாங்க, மாப்பிள்ளை பாக்குறது என்ன பண்ணுவாங்க, வெக்கப்படுவாங்க. இன்னைக்கு பேஸ் டு பேஸ், ஹோட்டல்ல மீட் பண்ணோமா, இங்க மீட் பண்ணோமா, டைரக்டா பேசிக்கிறது இல்லையா? அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க, தலையை தூக்க மாட்டாங்க. அப்படி வெக்கப்பட்ட பெண்கள் இன்னைக்கு என்ன கிடையாது இல்லையா? அதனாலதான் நமக்கு வெக்கனான்னு என்ன தெரியல, வெக்கனால என்னன்னு தெரியல இல்லையா? அன்னைக்கு அந்த ஒரு பயம் பக்தி. ஆமென். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் பைக்ல நம்ம போகிறத பாக்குறோம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை என்ன ஆச்சு, காலங்கள் மாறி போயிடுச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட நுகங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்ப அன்னைக்குப்பட்ட வெக்கம் தான் இன்னைக்கு அந்த பிள்ளைகளுடைய தலைமுறை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நீ நான் வெக்கப்படுறதுக்கு என்ன பண்றான், யோசிக்கிறான். ஐயோ வெக்கப்பட்டனே, இவங்க முன்னாடி வெக்கப்பட்டனே, இவங்க முன்னாடி அவமானப்பட்டனே, இவங்க முன்னாடி நிந்தனை நடத்தினதே, இப்படியே சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்றோம். அதனால அடுத்த ஒரு வெக்கம் வந்தாலும் நம்மளால தாங்க முடியல, அடுத்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, எதிர்கொள்ள முடியல. என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, வாழ்க்கையில முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கங்க, அவமான நிந்தைகள் வெட்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அவமானத்தை, நிந்தைகள், வெட்கத்தை கற்றுக்கொண்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க பாடமாக அமையும், உங்க தலைமுறைகளை உயர்த்துவதற்கான ஒரு வழி. நான் இன்னும் ஒரு ஆழமாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் பாருங்க. அத 4வது வசனம் அழகாக சொல்லும், நாங்கள் நெடுங்காலமாக எங்க வீட்டுல எதெல்லாம் பாழாக இருந்ததோ இன்னைக்கு நான் போய் கட்ட போறேன். சொல்லுங்க, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், என் வீட்டுல எதெல்லாம் உருப்படாம இருக்குதோ நான் போய் உருப்பட வைக்க போறேன். சொல்லி பாருங்க, என் வீட்டுல எதெல்லாம் தரித்திரன்றாங்களோ நான் போய் கை வச்சு என்ன பண்ண போகுது, ஆசீர்வாதமா மாறுது. உன்னை பெற்றது தரித்திரம் சொல்றாங்களா, நான் வந்தாதாமா நீ ஆசீர்வாதம். சொல்லுங்க சொல்லுங்க, ஆமே நல்லையா? உன்னால எனக்கு எந்த பொருள் கடன் சொல்லுவாங்க, அந்த கடன் அடைக்க போறது நான் தான் சொல்லுங்க. அல்லையா? எப்பொழுது தேவ பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு விசேஷ குணம் என்னன்னா, உன்னை பாழாக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க பாத்தீங்களா,
உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது மண்ணுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மண்ணை தான் கர்த்தர் கோபுரமா மாத்துறாரு. அல்லேலூயா. எதை மாத்துறாரு? அந்த மண்ணை தான் கோபுரமா மாத்துறாரு. அல்லேலூயா. காரணம்னா உன் மேல் அவர் இரக்கமும் அன்பு வச்சிருக்கிறார். மனுஷனுடைய அன்பு மாயே, மனுஷனுடைய அன்பு மாயே. அல்லேலூயா. சகோதரர் என்ன பண்ணிருப்பாங்க, ராதிகா சிஸ்டர், தெரிஞ்சவங்க வந்தவங்க நம்ம சர்ச்சைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் எப்படியாவது போன் பண்ணி எல்லாரும் தான் அழைச்சிருப்பாங்க அன்பின் நிமித்தமாக. அது உண்மையான, அது வேலை நெருக்கங்கள் வேற. உண்மையான ஒரு அன்பு என்ன பண்ணோம், நம்மள ஒரு சகோதரி நம்ம சபைக்கு எப்போ வராங்க, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வராங்க, கூட்டத்துக்கு வராங்க, அவங்களும் நம்மளை அழைக்கும் போது அவங்களுடைய அன்புக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணணும். அப்ப நம்ம சில பேர் என்ன இருப்பாங்க, இவங்க வந்திருப்பாங்களே அவங்க வந்திருப்பாங்களே, ஆனால் நம்ம போனா. அப்ப ஜனங்களுடைய குறிக்கோள் என்ன, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது இல்ல. சகோதர வீட்டை போய் ஆசீர்வதித்து நம்மளும் போய் ஒரு ஜெபம் பண்ண அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட கிடையாது. இவங்க பாத்துருவாங்க, அவங்க பாத்துருவாங்க, இவங்க பாத்துருவாங்க. நீ நினைக்கிற பத்தியா, அதுதான் உன் வாழ்க்கை என்ன பண்ணுது, கீழே தள்ளுது. அல்லையா. யாரையும் நீங்க பாத்துக்கோங்க, ஒருத்தவங்களை யார் அழைச்சாலும் அது எதிரியே சரி, நல்லவங்கள கெட்டவங்கள எந்த சபம் கிடையாதுங்க. சகோதரனை தெரிஞ்சு பிரேயருக்கு வேணா போய் நீங்க போங்க. ஏன்னா உங்களை அழைக்கிறது என்ன கர்த்தர் தெரியுங்களா, கர்த்தர் நீ போனா அந்த வீடு உன்னால கூட ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி தேவன் நினைப்பார். இல்லையா. சாதாரணமாலாம் நம்ம கிடையாதுங்க. முதல் புரிஞ்சுங்க, நீங்க எல்லாரும் ஒரு விசேஷமானவர்கள். ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாக்கியம் கிருபை இருக்கும். ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தாலே அந்த வீடு என்ன பண்ணுங்க, நம் நிமித்தமா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுங்க. இல்லையா. சோ ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள தீராத பிரச்சனை கூட நம்மளால தீர்க்கப்படும். அப்ப அழைக்கப்படுகிறது இல்லையா. கல்யாணத்துக்கு கடவுள் அழைச்சார் இல்லையா, ஒரு எஜமான் அழைச்சான் இல்லையா, வந்தவன் போ எல்லாம் யாருமே என்ன பண்ணல, மதிப்பு கொடுக்கல, என்ன பண்ணல, மதிக்கல. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. அல்லையா. ஒரு வீடு ஆகாதுன்னா அந்த வீட்டுக்கு ஜெபத்துக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் நமக்கு வேண்டாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களோட விரும்ப மாட்டாங்க. அல்லையா. அது கிறிஸ்துடைய குணமே அல்ல. அல்லையா. அப்ப இதுவரைக்கும் நீ பழகின பழக்கம் என்ன, இதுவரைக்கும் நேசித்த நல்லா. நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்றேன், என்னைக்காவது நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டு வேற அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வைக்க முடியுமா? முடியுமா? ஏன்? அவர்தான் என்னுடைய அப்பா. அது போல எப்பொழுதும் உன் ஆவிக்குரிய வாழ்வுக்கு யார் அடித்தளம் போட்டாங்க, யார் உன்னை ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து உன்னை முன்னேற்றினார்கள், அந்த தகப்பனை தவிர இடையில் வரக்கூடிய தகப்பனா என்னங்க, நேசிக்கிறதோட தான் சரி. அது என்னைக்கும் கூட என்ன பண்ணாதுங்க, டிராவல் வராது. அல்லையா. அது என்னைக்காவது ஒரு நாள் முடிக்கும் போது அந்த ஆதியுடைய தகப்புடைய அன்பைதான் கர்த்தர் சேர்ப்பார். அல்லையா. அப்ப நம்ம எதை சிந்திக்கிறோம் பாருங்க, இந்த அன்பு என்ன பண்ணுதுங்க, நம்முடைய பாலானது என்ன பண்ணணுமா, இப்படி நான் சொல்றேன் வச்சுங்க. இப்ப என் வீடு ஒரு பாலாக இருந்துச்சுன்னா நீங்களா என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன ஆகும், கட்டப்படும். அல்லையா. வந்தீங்க, ஒரு வீடு கட்டப்பட்டுச்சா, எல்லாரும் வீட்டு கட்டப்படும் போது வரும்போது என்னாச்சு, வீடு கட்டப்பட்டுச்சா. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நம்ம போகும்போது என்ன பண்ண, வீடுகள் கட்டப்படும். இன்னொரு அழகா சொல்லிருப்பாங்க, வாசிக்குமா, எப்படிங்க, எதெல்லாம் என் வாழ்க்கையில நிர்மூலமாக்கப்பட்டதோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில தொலைத்தேனோ, எதையெல்லாம் நான் இழந்தேனோ, அதையெல்லாம் கர்த்தர் காணும்படியான மகிழ்ச்சி சந்தோஷத்தை திரும்ப என் தேவன் கொடுப்பார். என் தேவன் திரும்ப என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவார், திருப்புவார். தெற்கற்ற வெள்ளம் திருமணத்தை போல என்ன பண்ணும், என் வாழ்க்கை திரும்பும். சொல்லுங்க, எப்படி புயல் காற்று வந்ததோ, புயல் காற்றுக்கு பின்னாடி நிச்சயமா என்ன உண்டு, சொல்லுங்க, உண்டா? கடல் கொந்தளிச்சா அதுக்கப்புறம் என்ன உண்டு, உண்டா? என் வாழ்க்கை கொந்தளிச்சாலோ பின்னாடி எனக்கு ஒரு அமைதி உண்டு. அதை தரக்கூடியவர் என் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. பூர்வத்துல நான் இழந்திருக்க எப்படி நன்றி சொல்லுங்க, ஏசப்பா, நான் ரட்சிக்கப்பட்ட முன்போ ரட்சிக்கப்படாத முன்போ நான் எவைகளெல்லாம் இழந்ததோ, இன்றைக்கு உம்மை அறிந்த பிறகு இதையெல்லாம் சேர்த்துக்கொள்ள என் தேவன் எனக்கு கிருபை பாராட்டுவீங்க. சொல்லுங்க, இதையெல்லாம் சேர்த்துக்கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுவீங்க. அந்த வசனம் சொல்லுங்க பாருங்க, எடுப்பித்து ஒரு உற்சாகமா திறந்துட்டீங்க. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு உண்டானது செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்க என்று நம்மளை தலைக்கு மேல கரங்களை தட்டி உங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையை இழந்தது என் பிள்ளை இழக்கக்கூடாது. நான் பெற முடியாத நன்மை என் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை அடையணும், என் பிள்ளை அடையணும். எங்க அப்பா தான் நினைச்சார், ஏசப்பா, நான் பட்ட பாடு நீ சுமக்க கூடாதா, நான் அடைஞ்ச வேதனை நீ அடையக்கூடாது.
நீ என்ன பண்ண? சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்து என்னை துடிச்சு பாடி பாடி ஆர்ப்பரிக்கிற, அதுதான் உன் வேலை. போகிற சொல்லு, நான் நல்லவர் நல்லவர் என்று சொல்லிட்டு போ. எங்க அப்பா போல யாருமே இல்ல, எங்க அப்பா போல ஒருவரும் இல்ல சொல்றதுக்கு தான் உன்னை என்னை வச்சிருக்கிறாங்க. நான் பாலானவன், இடிக்கப்பட்டவன், நொறுக்கப்பட்டவன். ஆனா என் அப்பா என்ன பண்றாங்க? உருவாக்கி கொண்டு போய் வச்சிருக்கிறார். நான் மட்டும் இல்ல, அடுத்து என் தலைமுறை பேசும். என் தலைமுறை என்ன பண்ணுங்க, என் பேர பேத்திகள் பேசும். இப்படிதான் கர்த்தர் உங்களை என்னை கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். நம்புகிறீங்களா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. இடிந்து கடந்த பாழான பட்டணங்களை புதிதாக உற்சாகமா புதுசா கட்ட போறீங்க. சொல்லுங்க, புதுசு. என் வாழ்க்கை புதுசு. சொல்லுங்க, பழைய சோபி அல்ல, பழைய எபினேசர் அல்ல, பழைய பீலா அல்ல. சொல்லுங்க, உங்க பேரை நீங்களே சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய வாழ்க்கை நான் இப்ப இருந்தாலும் வச்சுங்களேன், என்கிட்ட ஒருத்தர் பேச மாட்டாங்க. உண்மைதானே? அல்லேலூயா. எபினேசர் கிடையாது, அன்பு. என்ன சொல்லுவாங்க? அன்பு. எபினேசரா மாறினால என்னாச்சு? அன்பு மறைக்கப்பட்டது. எபினேசர் என்பது என்னோடு கூட இருக்கிற ஒரு அடையாளம் காட்டுறாரு பாருங்க. அவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ண? புதுசா எல்லாம் செய்வா. சொல்லுங்க, படிக்கிற பிள்ளைங்க பார்த்து சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணுவோம்? புது புது காரியத்தை கண்டுபிடிப்போம், செய்வோம். என் தாய் தகப்பனுக்கு சாதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம். இல்லையா? அப்ப பாலானது எதுங்க? பாலானது நீங்க கட்டுவீங்களா? கட்டுவீங்களா? நம்மள பாலடைஞ்ச மண்டபம்னு சொல்லுவாங்க. என்ன மண்டபம் சொல்லுவாங்க? உள்ளே வர முடியாது, ஏன்னா நம்ம மட்டும் தான் கட்ட முடியும். சொல்லுங்க, இல்லையா? ஒருத்தர் உள்ள வர முடியாது, ஏன்னா அவன் பயந்து ஓடுவான். ஏன்னா இது எப்படி? பாலடைந்தது. இது இருளான வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த இருளுக்குள்ளதான் அங்களே குடியிருப்பா. ஏன்னா உள்ள ஒருத்தர் வெளிச்சமா இருக்கிறாரு, ஆனா உன் கண்ணுக்கு தெரியாது, எங்க கண்ணுக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, நான் வெளிச்சத்தை மட்டும் காட்ட மாட்டேன், இந்த வீட்டை எழுப்பி கட்டும் போது பலர் வெளிச்சத்தை கண்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வர வைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.